TV, enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இதோ இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இதோ இந்த நற்கருணையிலே நமக்காக கொடுத்து சென்றிருக்கின்றார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே இந்த அதிகாலை வேளையிலே அவரை மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு அவர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். இதோ இத்தனை ஆண்டுகளாக கடந்த இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த அதிகாலை வேளையிலே நாம் அனைவரையும் அவருடைய பிரசன்னத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். எனவே அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் இந்த அதிகாலை வேளையிலே உற்று நோக்குவோம். இயேசு கிறிஸ்து அன்று 32,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகிலே மனிதர்களோடு ஒருவராக வாழ்ந்தவர் இன்று தன்னுடைய அந்த மகிமையான உடலில் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றார். அந்த தேவனை இந்த காலையிலே உற்று நோக்கி இதோ இந்த நாளையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த நாளில் நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அன்பு இயேசுவே, இதோ இந்த நாளில் நாங்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் இன்று நாங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரை நீர் அவற்றை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் உம்மை கெஞ்சி இறைஞ்சுகின்றோம். இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவரை பாடலின் வழியாக பாடி போற்றி புகழ்வோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். இந்த தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையானது அரசியான கன்னிமரியா என்ற விழாவை கொண்டாடுகின்றது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடினோம். இன்று திருச்சபை மீண்டுமாக அன்னை மரியாளுக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியை அன்னை மரியாள் அரசியாக இருக்கின்றார் என்று அன்னை மரியாளுக்கு அரசி என்ற அந்த
முடிவில்லா வாழ்வை கொடுத்து இறைவன் அவரை உயர்த்தி இருக்கின்றார். எனவேதான் இன்றைய நாளிலே திருச்சபை அன்னை மரியாள் அரசி என்ற விழாவை எடுத்து கொண்டாடுகின்றது. ஏன் திருச்சபை அன்னை மரியாளை அரசியாக உயர்த்த வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் 1954ஆம் ஆண்டு அன்னை மரியாள் அரசி என்ற அந்த பிரகடனத்தை ஏற்படுத்தினார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஆண்டினுடைய பொது காலம் இறுதியிலே கிறிஸ்து அரசர் என்ற விழாவை நாம் எடுத்து சிறப்பிக்கின்றோம். ஆக இயேசு அரசர் என்றால் அவரை பெற்றெடுத்த தாயும் ஒரு அரசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் திருச்சபை இந்த அன்னை மரியாளையும் அரசியாக உயர்த்தி இன்று அந்த அன்னை மரியாளுக்கு விழாவினை எடுத்து சிறப்பிக்கின்றது. அன்னை மரியாளுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் பலவற்றிற்கு அரசியாக இருந்தார். ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது, ஒரு அரசனுடைய மனைவியாக ஒரு அரசி இருக்கின்றார் என்றால் அவர் அந்த கணவருக்கும் அந்த நாட்டிற்கு மட்டும்தான் அரசி. ஆனால் அன்னை மரியாளோ பலவற்றிற்கு அரசியாக இருக்கின்றார். அதை அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக அவர் இறை வாக்கினர்களுடைய அரசியாக இருக்கின்றார். எப்படி அன்னை மரியாள் இறை வாக்கினர்களுடைய அரசியாக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் பல்வேறு இறை வாக்கினர்களை தேர்ந்தெடுத்தார். ஆக அந்த இறை வாக்கினர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? கடவுள் தான் எதை இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டும், எதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அதை இந்த இறை வாக்கினர்கள் வழியாக கூறினார். ஏனால் கடவுள் நேரடியாக மக்களிடம் வந்து பேச முடியாது. எனவே இறை வாக்கினர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக தன்னுடைய கருத்தை மக்களுக்கு கொடுத்தார். எனவேதான் prophets they are mouthpiece of God என்று சொல்வார்கள். ஆக அந்த இறை வாக்கினர்கள், எரேமியா இறை வாக்கினர், எஸ்ஐயா இறை வாக்கினர், எசேக்கியேல் இறை வாக்கினர் என்று பல்வேறு இறை வாக்கினர்களை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாம் கடவுள் எதை கூற வேண்டும் என்று நினைத்தாரோ அதை எடுத்துரைத்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் அரசியாக இருக்கின்ற அந்த தாய் கடவுளுடைய அந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி அதை தான் மட்டும் அனுபவித்தது மட்டுமல்லாமல் அந்த இறை வார்த்தையை பிறருக்கும் கொடுத்தார். அன்று தன்னுடைய உறவினரான எலிசபெத் அங்கே குழந்தையை பெறுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் தானும் கருவுற்று இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய அந்த சகோதரியை சந்திக்க சென்றார். பாருங்கள், அங்கே சென்று இறை வார்த்தையை தன்னுடைய சகோதரியோடு பகிர்ந்து கொள்கின்றார். அவர் அங்கே எலிசபெத் அம்மாளை பார்ப்பதற்காக மட்டும் அன்னை மரியாள் செல்லவில்லை, மாறாக கடவுள் அன்னை மரியாளுக்கு கூறினார், நீயும் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அந்த குழந்தைக்கு நீ இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று கூறிய உடனே அந்த மகிழ்ச்சியான செய்தியை அன்னை மரியாள் சென்று அங்கே பகிர்ந்து கொள்கின்றார் எலிசபெத் அம்மாளோடு. எனவே அங்கே அன்னை மரியாள் இறை வார்த்தையினுடைய அரசியாக, இறை வாக்கினர்களுக்கெல்லாம் சிறந்த இறை வாக்கினராக இருந்து அங்கே அன்னை மரியாள் இறை வாக்கினர்களுக்கு அரசியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் திருத்தூதர்களுடைய அரசியாக இருக்கின்றார். எப்படி அன்னை மரியாள் திருத்தூதர்களுக்கு அரசியாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் 12 சீடர்களை தன்னுடைய அந்த பணியை தொடர்ந்து செய்வதற்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற அந்த தேவன், நான் சென்ற பிற்பாடு என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஆட்கள் தேவை என்று உணர்ந்தவராய் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அந்த 12 சீடர்களும் இயேசுவோடு இருக்கும்போது என்ன சொன்னார்கள்? இயேசுவே, நாங்கள் உங்களோடு சேர்ந்து இறக்க நேர்ந்தாலும் உம்மோடு நாங்கள் இருப்போம், நாங்கள் எப்பொழுதும் உம்மை விட்டு ஓடிவிட மாட்டோம் என்று சொல்லி இயேசுவிடம் கூறினார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கின்ற பொழுது, ஒருவர் இயேசுவை மறுதலித்தார், இன்னும் ஒருவர் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன் என்று கூறியவர் இயேசுவை மறுதலித்தோடு மட்டும் அல்லாமல் அந்த இயேசுவையே புறக்கணிக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது யூதாஸ் கூறுகின்றார், ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கின்றார்.
இன்னும் 2 பேர் வந்து உம்முடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்வதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று கூறுகின்றார்கள். துன்பம் என்று வருகின்ற பொழுது இந்த சீடர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடி விடுகின்றார்கள், தனிமையாக விட்டுவிட்டு. ஆக அவர்கள் எல்லாம் இவ்வாறு ஓடிவிட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அந்த தாய் இறுதி வரை அவருடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவரோடு இருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரமே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய போது ஒரு வியாகுல அன்னையாக அங்கே அவருடைய துன்பத்தை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்று இருத்தி சிந்தித்தவராக அன்னை மரியாள் இயேசுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவரோடு இருந்து தன்னையே ஒரு வியாகுல தாயாக திருத்தூதர்கள் எல்லாரும் விட்டுவிட்டு ஓடிய நிலையிலும் நான் என்னுடைய மகனோடு இருப்பேன் என்று சொல்லி அங்கே திருத்தூதர்களுக்கெல்லாம் அரசியாக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்னை மரியாள் மறை சாட்சிகளுடைய அரசியாக இருக்கின்றார். எவ்வாறு அன்னை மரியாள் மறை சாட்சிகளுடைய அரசியாக இருக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, The blood of martyr is the seed of Christianity என்று கூறுவார்கள். அதாவது ஒவ்வொரு மறை சாட்சியினுடைய இரத்தம் தான் என்று இந்த திருச்சபையை கட்டி வளர்த்திருக்கின்றது. ஆக எத்தனையோ மறை சாட்சிகள் கிறிஸ்துவுக்காகவும் திருச்சபைக்காகவும் தங்களுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கின்றார்கள், உயிரையே இழந்திருக்கின்றார்கள். என் பொருட்டு, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நான் என்னுடைய உயிரையே இழக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பல்வேறு மக்கள் இதோ இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற இந்த தேவன் மீது, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து எவ்வாறு பவுலடிகளார் கூறுகின்றாரோ, நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே, வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய வாழ்வின் மையமாக வைத்து வாழ்ந்தாரோ, அதே போன்று மறை சாட்சிகளும் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்வின் மையமாக வைத்து வாழ்ந்தார்கள். இந்த தேசுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்தார்கள் மறை சாட்சியர்கள். அதே போன்றுதான் அன்னை மரியாளும் ஒரு மறை சாட்சியாக இருக்கின்றார். ஏனென்றால் அன்று சீமோன் கூறினார், உம்முடைய உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று. அவர் என்னென்ன துன்பங்களை எல்லாம் இந்த உலகில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் என்று சொல்லி அன்னை மரியாளுக்கு அந்த 7 வியாகுலங்களை எடுத்துரைத்தார். ஆக அன்னை மரியாள் அந்த 7 வியாகுலங்களையும் தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தார். எனவேதான் அவர் இன்று மறை சாட்சிகளை விட, மறை சாட்சிகள் துன்பப்பட்டு இறந்திருந்தாலும் அதைவிட மேலான துன்பத்தை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்ததால் அன்னை மரியாளை மறை சாட்சிகளுடைய அரசி என்று நாம் கூறி வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது கன்னியர்களுடைய அரசியாக இருக்கின்றார். எப்படி அன்னை மரியாள் கன்னியர்களுடைய அரசியாக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு பெண்மணியானவள் கன்னியாக இருக்கும் பொழுது அவரை கன்னி பெண் என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் அதே பெண் திருமணமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த பெண்மணி ஆனவள், அந்த கன்னி ஆனவள் அந்த கன்னித்தன்மையை இழக்கின்றார். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு யாரும் நாம் ஒரு பெண்ணை நீர் கன்னி என்று கூறுவது கிடையாது, அம்மா என்று தான் நாம் கூறுகின்றோம். ஆக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு பெண்மணி ஆனவள் தாய்மை என்ற அந்த பெயரை அடைகின்றார். ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்வில் இதை நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த போதிலும் அவர் அந்த கன்னித்தன்மையை இழக்காமல் என்றும் கன்னியாக இருந்தார். அதுதான் முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் தாங்கி அவர் பெற்றெடுத்தாலும் அதை தூய ஆவியினுடைய வல்லமையால் அவர் பெற்றெடுத்தார். கடவுளுடைய அருளால் ஆசிரால் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளுடைய வயிற்றில் உருவாகினார். ஆக இயேசுவை பெற்றெடுத்த போதிலும் இன்றும் அன்னை மரியாள் என்றும் கன்னியாக இருக்கின்றார். எனவேதான் அவர் கன்னியர்களுடைய அரசியாக நம்முடைய மத்தியிலே அன்னை மரியாள் இருக்கின்றார். அடுத்ததாக அன்னை மரியாளுடைய வாழ்வில் நாம் பார்ப்பது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அரசி. நாம் எல்லோருமே ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றோம். ஆனால் கடவுள் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகில் பிறக்க செய்கின்ற பொழுது
ஒரு பாவம் இல்லாமல் ஒரு பெண்மணியிடமிருந்து பிறக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாளை அவருடைய பிறப்பிலேயே கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். அவருடைய பிறப்பிலேயே தன்னுடைய தூய ஆவியால் அவரை முற்றிலும் நிரப்பி ஜென்ம பாவம் இல்லாமல் கடவுள் அன்னை மரியாளை இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். எனவேதான் அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற விழாவை நாம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி எடுத்து சிறப்பிக்கின்றோம். ஆக அன்னை மரியாள் இவ்வாறாக ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்ததினால் அவர் ஜென்ம பாவம் இல்லாத அரசி என்று போற்றப்படுகின்றார். இறுதியாக அன்னை மரியாளுடைய வாழ்வில் நாம் பார்ப்பது முக்கியமாக நமக்கெல்லாம் மிக சிறந்த உதாரணமாக அன்னை மரியாள் இருக்கின்றார். குடும்பங்களின் அரசி. அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சூசியப்பரும் அன்னை மரியாளும் அந்த எருசலேம் ஆலயத்தை நோக்கி சென்றார்கள். அங்கு எதற்காக சென்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆலயத்திற்கு எதற்கு செல்வார்கள்? ஜெபிப்பதற்கு தான் செல்வார்கள். ஆக அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவும் ஆண்டவர் சூசியப்பரும் 3 பேரும் சேர்ந்து அந்த எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்வில் ஜபத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 12 வயதில் ஆலயத்தில் தொலைந்து போன போது கூட அன்னை மரியாள் எல்லா இடத்திலும் தேடி பார்த்த பிற்பாடு இயேசுவை கண்ட உடனே அவர் கூறிய வார்த்தை, உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே, மகனே ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கூறினார். உன்னுடைய தந்தையும் நானும் உன்னுடைய தந்தையும் தேடினோம் என்று அன்னை மரியாள் கூறவில்லை. ஆக அங்கு கூட தன்னுடைய அந்த கணவருக்கு அன்னை மரியாள் முதன்மையான இடத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே மகனே, ஏன் இவ்வாறு செய்தாய் என்று அங்கே அன்னை மரியாள் எடுத்து கூறுகின்ற பொழுது அவர் மிக சிறப்பான குடும்பங்களுடைய தாயாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஜெபிக்கின்ற தாயாக, தன்னுடைய கணவருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து வாழ்ந்த தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரமே, எனவேதான் அன்னை மரியாளுடைய குடும்பம் திரு குடும்பமாக உயர்த்தப்பட்டது. அன்னை மரியாள் தன்னுடைய ஜெப வாழ்விலும் தன்னுடைய மகனுக்கும் சரி, தன்னுடைய வளர்ப்பு அவருடைய கணவருக்கும் சரி, கடவுளுக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே அவருடைய குடும்பம் திரு குடும்பமாக உயர்த்தப்பட்டது. எனவே அந்த அன்னை மரியாள் அரசி என்ற விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே அந்த அன்னையினுடைய பண்புகளில் ஏதாவது ஒரு பண்பை நாமும் நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் கடைபிடித்து நடக்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய குடும்பங்களுக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து தன்னுடைய அன்பு மகனிடம் பரிந்து பேசுவார். இதோ இந்த நாட்களிலே அன்னை மரியாளுக்கு நாம் பாத யாத்திரை மேற்கொண்டு வேலை நகரை நோக்கி செல்கின்றோம். அந்த ஆரோக்கிய அன்னை நமக்கு உடல் சுகத்தை கொடுக்கின்ற தாயாக, நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்ற தாயாக இருக்கின்றார். எனவே அந்த அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து அவருடைய பரிந்துரை நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இருக்க வேண்டுமாய் அந்த அரசியான விழாவில் நாம் அந்த அன்னை மரியாளுடைய ஆசிரியும் அருளையும் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை
இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவே. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். நிழல் தேடி அழுகின்ற நெஞ்சங்களே, இளைப்பாற இடமுண்டு வாருங்களே. நிழல் தேடி அழுகின்ற நெஞ்சங்களே, இளைப்பாற இடமுண்டு வாருங்களே. அது அன்பாலயம், நல்ல பண்பாலயம், நம் சரணாலயம். அது தேவாலயம், அது அன்பாலயம், நல்ல பண்பாலயம், நம் சரணாலயம். அது தேவாலயம். நிழல் தேடி அலைகின்ற நெஞ்சங்களே, இளைப்பாற இடமுண்டு வாருங்களே. அன்பே உருவாய் அவனியில் உதித்த இயேசுவின் வழிதன்னில் நடந்திடவே. அன்பே உருவாய் அவனியில் உதித்த இயேசுவின் வழிதன்னில் நடந்திடவே. நேசிப்பிலும் பகிர்வாழ்விலும், நேசிப்பிலும் பகிர்வாழ்விலும் வாழ்ந்திடுவோர் அருள் பெற்றவர். வாழ்ந்திடுவோர் அருள் பெற்றவர். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமர்வோம். இத்திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவாண்டார் கோவில், சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருமதி பசில் மேரி, குளோரியா, ஆரோக்கிய மரி, மரிய செல்வி, ஷபிய கஸ்தன் உடல்நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும்,
சான் ஜாக் சந்துவான் உடல்நலம் பெறவும், நல்ல வேலையால் கிடைக்கவும், விக்டர் ஹெலேன் உடல்நலம் பெறவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சகாய மாதாவுக்கு நன்றியாகவும், சேஞ்ச் கம்பெனி எம்ப்ராய்டரி ஷாப் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ் அருள் ஆரைக்கதாஸ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், அந்தோனிராஜ் ஜோதிகா மேரி இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், கில்பர்ட் ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திடவும், அருள் பிரகாசம் ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரியநாயகசாமி, சூசி அந்தோனி சாமி, சூசி மரி ரோசாலி, ரெய்சி லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசி நாயகர், வளஞ்சின் ரெஜினா மேரி, ரெசின் ஆபேல் அலெக்சாண்டர், பாபு நாயகர், கோலம் இருதய மேரி, சூசி நாயகர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயகர், மார்க்ரேட் சபரி முத்தம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அப்பாவு அவர்கள் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும், அப்பாவு ராயர் மற்றும் அப்பாவு ஆபேல் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தாமஸ், பாஸ்கல், ஷீலா, பெட்ரிஷியா, பெட்ரிக், கணேஷ் இவர்களுடைய உடல் நலனுக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், லசார் கோவி வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோற்பு மேல்நிலைப் பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், பெர்னட் மரி சோசிம் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப அமைதி வேண்டியும், குடும்ப நலனுக்காகவும், விண்ணரசி இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், இறை ஆசிர் வேண்டியும், யமதி மரி கிளேர் ஹென்றி ராஜா மூன்றாம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், மரி வில்சன், மரி ஜான்சன் வேளாங்கண்ணி மாதாவுக்கு நன்றியாகவும், பாத யாத்திரை செல்கின்ற மக்களுடைய உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பத்ரிக், மணிமாறன், லுசிதா திருமண நாள் நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இத்திருப்பலியானது பின்வரும் ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆரைக்கதாஸ், மோனே, காந்திமணி என்கிற செலின், நம்பிக்கை மேரி, லெதினிவேல், மரி தெரஸ், பாக்கியநாதன், போன் பாப்பா, சார்லஸ் ரொலேத், எழிலன் ஜான்சி, டேவிட், மலையப்பன், சபரியம்மாள், திவ்யநாதன், மரி தெரஸ், ரோசாலி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக இத்திருப்பலியானது நிறைவேற்றப்படுகின்றது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையாலே போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக
கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரை நீரம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர், தங்கையின் வளத்தில் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாகவும் அரசியாகவும் தந்ததற்காகவும் உம்மை போற்றி புகழ்கின்றோம். மகிமை பெற்ற அந்த அன்னையின் வேண்டுதலால் பிள்ளைகளுக்குரிய மாண்பினை நாங்கள் பெற்று மகிழ செய்தருளும். உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல் உம் திரு உருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்திருந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஓ வீர் தங்கள்
நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். பன்னிருவின் மீன் முடியென கொண்டு கதிரோனை ஆடையாய் அணிந்தவராய், பன்னிருவின் மீன் முடியென கொண்டு நிலவின் மேலே நிற்கின்றார். ஓவிர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓவிர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். உனது அரசரும் பேரெழிலை கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். உனது அரசரும் பேரெழிலை கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். அவரை என்றும் உன் தலைவர், அவரை என்றும் உன் தலைவர், அவர்க்கென்றும் தலைவணங்கு. ஓபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர். மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர். அனைவரும் அரச மாளிகையில், அனைவரும் அரச மாளிகையில் இதோ வந்து நுழைகின்றனர். கோபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே நீர் வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நானோ கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் தந்தையே இறைவா, புனித கன்னிமரியாளின் திருநாளில் நாங்கள் இக்காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். தூய ஆவியால் நிரப்ப பெற்று நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறி தம்மையே முற்றிலும் உமக்கு கையளித்த எங்கள் அரசியாம் புனித மரியாளை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக நாங்களும் இப்பலி வழியாக முற்றிலும் உமக்கு உரியவர்களாக மாறிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருநாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான மகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்து பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக்கொள்கின்ற குடும்பங்களையும், கருத்துக்கள் நிறைவேற ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இத்திருப்பலியிலே நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளை
திருச்சபையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனில் நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பேரருள் ஜோதியே இறைவனை வருக. காரிருள் நீக்கியே என்னுள்ளம் நிறைக. பேரருள் ஜோதியே இறைவனை வருக. காரிருள் நீக்கியே என்னுள்ளம் நிறைக. இறைக்குளம் போற்றிடும் இறைவனை வருக. இன்னருள் கேட்கிறேன் இறங்கிய தருக. இறைக்குளம் போற்றிடும் இறைவனை வருக. இன்னருள் கேட்கிறேன் இறங்கிய தருக. மாமரை தலைவனே மன்னவா வருக. மாமரை தலைவனே மன்னவா வருக. பணிந்து நான் கேட்கிறேன் மகிழ்ச்சியை தருக. பேரருள் ஜோதியே இறைவனை வருக. காரிருள் நீக்கியே என்னுள்ளம் நிறைக. பேரருள் ஜோதியே இறைவனை வருக. காரிருள் நீக்கியே
என் உள்ளம் நிறைக. விண்ணவர் சுவைத்திடா அமுதமே வருக. உண்ணுவோர் வாழ்க்கையோ உமை பெற அருள்க. விண்ணவர் சுவைத்திடா அமுதமே வருக. உண்ணுவோர் வாழ்க்கையோ உமை பெற அருள்க. கருணையின் வடிவமே களிப்புடன் வருக. கருணையின் வடிவமே களிப்புடன் வருக. களைப்பினை நீக்கியே வழித்துணை புரிக. தீரருள் ஜோதியே இறைவனை வருக. காரிருள் நீக்கியே என்னுளம் நிறைக. இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேவியையும் சக்கேவியும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சாரர் பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழ செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருட்பொழிவால் புனிதப்படுத்தியுள்ளோம். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருளிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியாள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இத்திருப்பலியில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் உணவாக உட்கொண்டு எங்கள் வாழ்வில் மேன்மேலும் இயேசுவை போல வாழவும் அவருடைய அன்னையின் பிள்ளைகளாக மாறவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீர் பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.
முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம், அன்பாகி எமக்கு அருள் தாரும் அம்மா. அன்பாகி எமக்கு அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா.